பொண்ணை பிடிச்சிருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஹலோ ஹலோ அண்ணி. சொல்லு அபர்ணா. அவங்கெல்லாம் வந்து பொண்ணு பார்த்து முடிச்சாச்சு. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உனக்கு பிடிச்சிருக்கா? லுக்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் கொஞ்சம் வளன்னு பேசி அறுப்பம் போல இருக்கு. எப்படி சொல்ற? 2 நிமிஷம் தனியா பேசணும்னு சொன்னா அந்த டைம்குள்ள 2 மொக்க ஜோக் சொல்லிட்டான். எனக்கு சிரிப்பே வரல. ஏன் இப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாவே பேசுற? வேற ஏதாவது பேசுனியா? பேசணும். என்ன பேசுன? வழக்கம் போலதான் என்ன பிடிச்சிருக்கான்னு அவன் கேட்டான். நானும் ஓன தோராயமா சொன்னேன். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் அவனோட ஐடியல் கேர்ள்னு பச்சி சொல்லுதான். எங்க ஃபேமிலி வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குமா. அப்புறம் ஹனிமூனுக்கு கூர்க்க போலான்னு பிளான் பண்ணிருக்கானா. இது எல்லாரும் ஃபார்மலா பேசுறதுதான். உன் உள்மனசு என்ன சொல்லுது? உன் அண்ணி சொல்ற பேச்ச கேளுன்னு சொல்லுது. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன் அபர்ணா. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அண்ணி. இப்ப போய் நீங்க எல்லாம போயிட்டீங்களே. ஐ மிஸ் யூ வெரி மச் அண்ணி. யார் டி போன்ல? ரதியா? குடு. என்னம்மா ரதி, நீ இல்லாம போயிட்டி இப்ப பாத்து. இங்க எல்லாமே தோதா அமைஞ்சிரும் போல இருக்கு. அப்படியாத்த? ஆமாம்மா, பையன் நல்லவனா தெரியறான், நல்ல குடும்பம். என்ன அம்மாக்காரிதான் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பா போல இருக்கு. முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம பேசி முடிச்சிடலாம். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு 2 நாள்ல கிளம்பி இங்க வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசி முடிக்கலாம். என்ன அத்த, நான் இங்க கொஞ்சம் வேலையில மாட்டிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்ஷன் ஆடிட்டிங்னு ஒரே ப்ராப்ளமா வேற இருக்கு. வேலை எல்லாம் இருக்கதாம செய்யும். அதுக்காக நம்ம வீட்டு விசேஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இங்க பாரு, நீ கிளம்பி வா. நீ வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கலந்து பேசிதான் எதுவா இருந்தாலும் நான் முடிவெடுப்பேன். சரியா? இரு, உன் புருஷன் வந்துட்டான், நீ பேசு. பேசு. ஹலோ. ஹலோ. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கா? இதோ இங்கதான் நடந்துட்டு இருக்கு. நீ இல்லைன்னு தான் இங்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அபர்ணா கூட வர சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. ஒரு வழியா பேசி சமாளிச்சிட்டேன். அத்தை, ஐ மீன் உங்க அம்மா வேற உடனே கிளம்பி வான்னு சொல்றாங்க. ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கலந்து பேசிட்டு தான் எல்லா முடிவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி வர முடியும்? ப்ளீஸ் அவங்க கிட்ட பக்குவமா பேசி எப்படியாவது சொல்லி புரிய வைங்க. அது ரொம்ப கஷ்டம் ரதி. வேற வழி இல்லைங்க. போன்ல அவங்க என்கிட்ட காட்டுற அன்பையும் பிரியத்தையும் என்னால தாங்கிக்க முடியல. அவங்க கிட்ட நான் எப்படி ரியாக்ட் பண்றது, என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் இத பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். சரி, நான் முயற்சி பண்றேன். ஆனா இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு விஷயம். என்ன? நம்ம டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் காப்பிய வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிடாதீங்க, ஆபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. வச்சிட்டுமா? ஆமா, நான் எப்பவுமே அதான் சொல்றேன். நீல கலர் டாப்ஸ் தான் உனக்கு பெஸ்ட். அன்னைக்கு ஆரஞ்சு கலர் தானே சூட் ஆகும்னு சொன்னேன். அப்படியா? சொல்லிருப்பேன். அன்னைக்கு நீ அழகா இருந்த, இன்னைக்கு நீ அழகா இருக்க. நான் என்ன பண்றது நீயே சொல்லு. நான் உன்னை கேட்டா சொல்லுவியா? கேளு டியர். நீ என்கிட்ட மட்டும் தானே இப்படி பேசுற? உன்கிட்ட மட்டும் தானே இப்படி பேச முடியும்.
நீ தானே ஸ்வீட் செல்லம். நேத்து நைட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப நேரம் எங்கேஜ்டாவே இருந்துச்சு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? போன் இருந்தா யார்கிட்ட பேசிதானே ஆகணும். கிரெடிட் கார்டு, ரியல் எஸ்டேட், அது இதுன்னு ஒரு நாளைக்கு வெட்டியா எவ்வளவு போன் கால்ஸ் வருது. அதுல யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பேன். அது சரி, நீ இப்ப சாக்லேட் சாப்பிட்டு தானே பேசிட்டு இருக்க? எப்படிப்பா கண்டுபிடிச்ச? அதான் மொச்சு மொச்சுன்னு மாவரிக்கிற சத்தம் தான் கேக்குதே. நீ மட்டும்தான் சாக்லேட் சாப்பிடுவியா? எனக்கு கிடையாதா? சரி, நாளைக்கு மீட் பண்ணும்போது உனக்கு சாக்லேட் தரேன். வெறும் சாக்லேட் மட்டும்தானா? வேணா மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு கொண்டு வரவா? வேணாம், அது நீயே வச்சுக்கோ. சீக்கிரமா உனக்கு தேவைப்படும். சரி, நாளைக்கு நம்ம எங்க மீட் பண்ணலாம்? ரெஸ்டாரண்ட். நான் நினைச்சேன் நீயே சொல்லிட்ட. ஐ லவ் யூ டா செல்லம். See you, bye. ஓகே, பை. ஆன்ட்டி, பாவி புள்ள தனியா இருக்கியே, சாப்பிட ஏதாவது குடுக்கலான்னு வந்தா நீ போன்லயே யார் கூடவோ குடும்பம் நடத்துற போல இருக்கு. உனக்கு டிஃபன் ஒரு கேடா? ஆன்ட்டி, என்ன பசிக்குது ஆன்ட்டி. அப்படியே தலையிலேயே போட்டுருவேன். பசிச்சா ஏதாவது ஹோட்டல்ல போய் கொட்டிட்டு வந்து படு. வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா உனக்கு இன்னும் கொழுப்பு ஏறி போயிடும். ச்சே, இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியல. சார், மேனேஜர் உங்களுக்கு கூப்பிடுறாரு. இதோ வரேன்னு சொல்லுங்க. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க ராகவன். இல்ல இருக்கட்டும், கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். என்ன நியூஸ் சார்? உங்களை வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபரா? என்ன சார் ஹாப்பி நியூஸ்னு சொல்லிட்டு இப்படி திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? அப்ப டிரான்ஸ்ஃபர்ங்கிறது உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் இல்லையா? நிச்சயமா இல்ல சார், பெரிய தொந்தரவு. இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கூட சொல்லலாம். நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோங்கிறத வச்சுதான் அது பனிஷ்மெண்டா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். உங்களோட டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தோஷப்படுற விஷயமா தான் இருக்கும். புரியலையே சார். ராகவன், உங்க வைஃப் ரதி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலை பார்க்கறாங்கல்ல, அதே ஆபீஸ்ல தான் உங்களையும் போட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, இது ஹாப்பி நியூஸ் தானே? சார் அதே இல்ல சார், இல்ல எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேணாம் சார். என்ன ராகவன் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க வைஃப் இருக்கிற இடத்துக்கே போறது அட்வான்டேஜ் தானே? சார் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போனது அவங்க சொந்த ஊர் சார். அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. ஆனா நான் இங்க என் அப்பா அம்மா கூட தானே இருக்கணும். அதுவும் இல்லாம என் தங்கச்சிக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். இந்த மாதிரி நேரத்துல நான் என் வீட்டுல இருக்கிறதா சார் கரெக்ட். ப்ளீஸ் இந்த டிரான்ஸ்ஃபரை கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுங்க சார். நோ, அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க வைஃப் இருக்கிற பிரான்ச்சுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நான் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கேன். நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? சார் இல்ல சார், ப்ளீஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் வேண்டாமே. சாரி ராகவன், உங்க டிரான்ஸ்ஃபருங்கிறது டிசைட் பண்ணியாச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கிளம்பி போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க போய்தான் ஆகணும். ஆர்டர் வந்த உடனே நீங்க கிளம்புறதுக்கு தயாரா இருங்க. சார் ப்ளீஸ் சார். உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீங்க போலாம். தேங்க்யூ சார். என்ன ராகவன் சார், யார் மேல கோவம்? சேச்சா, கோவலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. தெரியும் சார், டிரான்ஸ்ஃபர் வந்திருக்காமே. அதுக்கு எதுக்கு சார் கோவப்பட போறாரு? அவர் வைஃப் இருக்கிற பிரான்ச்சுக்கு தானே டிரான்ஸ்ஃபரே கிடைச்சிருக்கு. சார் அப்ப எங்க எல்லாருக்கும் பார்ட்டி உண்டா? அதுக்கு என்ன, வச்சிடலாம். ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நான் உங்களை அப்புறமா மீட் ஓகே சார். ஓகே சார். சார், என்ன உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. யாரோண்ணா வந்து உங்க ஊர் பேர்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? பேர் சக்தின்னு சொன்னாங்க. சக்தின்னு எனக்கு யாரும் தெரியாது, போங்க. என்ன? இல்ல சார், அவர்கிட்ட நான் என்னன்னு சொல்லணும். எங்க இருக்காரு? ரிசப்ஷன்ல இருக்காரு. போங்க, வரேன். ஓகே சார். யார் இது சக்தி? ச்சே.
அன்டயத்துல வெளில போறீங்க. நீங்க தனியா போனா ஓகே சார், அதுவும் ஃபேமிலியோட போகும்போது மழை கீழே வந்து வண்டி எங்கேயாவது நின்னுச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். யாரு? மார்னிங் சார். யார் நீங்க? என்ன சார், அன்னைக்கு எனக்கு பைக்ல லிஃப்ட் கொடுத்தீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. இப்போ அதுக்கு என்ன? உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லியாச்சுல்ல, கிளம்புங்க. சார், நான் இன்னும் உங்களுக்கு நன்றியே சொல்லவே இல்லையே சார். சொல்லிட்டதான் நான் நினைச்சுக்கிறேன், போதுமா? சார் அவசரப்படாதீங்க, உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல சார். இப்ப நான் பேசாம போனா நஷ்டம் எனக்கு இல்ல சார், அது உங்களுக்கு தான். என்ன, நான் கிளம்பட்டுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் பேராசெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், லிங்கத்துக்கு செஞ்ச மாதிரி. கீழே போய் பைக் பார்க்ல வெயிட் பண்ணுங்க, வரேன். ஓகே சார், ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. நான் மனசு மாறினா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். 5 நிமிஷத்துல வரேன், போதுமா? போங்க. ஓகே. என்ன சார்? இங்க வேண்டாம். எங்க போறோம்? வாங்க, சொல்றேன், வாங்க. எங்கதான் போயிட்டு இவ்வளவு லேட்டா வருவானோ? வரேன் வரேன் வரேன். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேம்மா. எங்கடா போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? இல்ல, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேம்மா. சரி, கதவை சாத்திட்டு போய் படுத்து தூங்கு. டேய், இன்னும் தூங்கலையா? தூங்கணும். நானு அப்புறனோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னமா சொன்னாங்க? ஆமாண்டா, எப்போ நிச்சயத்தை வச்சுக்கலாம், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம், எந்த மண்டபத்தை புக் பண்ண போறீங்கன்னு நிறைய கேட்டாங்கடா. நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். என்னப்பா சொல்லலாம்? என்ன சொல்லலாம், இதுல என்னமா இருக்கு? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதாம்மா. டேய், விளையாட்டுத்தனமா பேசாத.
நாம என்ன கையில காசை வச்சுக்கிட்டா உட்காந்துருக்கோம்? அங்க இங்கன்னு புரட்டி தானடா ஏற்பாடு பண்ணணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணும் இல்ல, தாலி கயிறோட வந்து இறங்கிடுவாங்க. நாம தானே காதுக்கு கழுத்துக்கு கைக்குன்னு பார்த்து பார்த்து செய்யணும். பாருங்கம்மா, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. லேட்டாக பயமா இருக்கு. என்ன பயம்? எல்லாம் நல்லபடியா முடியும். நேரம் கெட்ட நேரத்துல எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. ஐயோம்மா, நான் வளரல, ரொம்ப தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். நான் தூக்க கலக்கத்துல இருக்கேன்டா. நீ போய் படு. இப்ப நீ எதை சொன்னாலும் என் மண்டையில ஏறாது. இல்லம்மா, நான் சொல்ல வர்றது என்னங்கிறது. சரிடா, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். போதுமா? போய் படு. மா மா ஐயோ, அநியாயமா லிங்கம் தூக்கு மாடி செத்துட்டானே. இருங்கம்மா, உள்ளலாம் போக கூடாது. இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இருங்கம்மா. உள்ளலாம் போக கூடாதுமா. தவிக்க விட்டு போயிட்டியே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த மனுஷனை குடிக்க கூடாதுன்னு சொன்னது குத்தமா? அதுக்காக தூக்குல தூக்குவாங்களா? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டேனே. என்ன விடுங்க. நான் இல்லாம 2 நாள் கஷ்டப்பட்டா யாருமே தெரியும்னு நினைச்சேனே. என்ன ஒரேடியா விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ, ஐயோ ஜோதி, என்னம்மா இது? அம்மா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாருமா. அழாத ஜோதி, அழாத. ஏன் சார், எவ்வளவு நேரம் தான் இந்த பாடி இப்படியே தொங்கிட்டு இருக்கும்? அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம்ல. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா. ஆம்புலன்ஸுக்கு சொல்லியிருக்கோம், வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா கிளியர் பண்ணிடுவோம். அம்மா, அவர் ஆஸ்பத்திரியில எடுத்துட்டு போய் கூறு போட போறாங்களாம்மா. நான் இதெல்லாம் பார்க்கணுமாம்மா. ஐயோ ஐயோ, அழாத ஜோதி, ஜோதி அழாத, தைரியமா இரு. நேத்து கூட என்கிட்ட அவன் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தான். பொண்டாட்டி மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. 2 நாள்ல உன்னை வந்து கூட்டிட்டு வந்துருவான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டானே பாவி பையன். அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நானே வந்து பார்த்தா இந்த பாவி மனுஷன் இப்படி தொங்கிட்டு இருக்காரேம்மா. நீங்க இவங்களுக்கு சொந்தமா? சொந்த மாதிரி தாங்க, ஏன் புள்ள மாதிரிதான். இந்த லிங்கத்தையும் பார்த்தேன். ஆளு பாக்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் மனசு சுத்தங்க. 6 மாசமா எங்க கிட்டதான் ஊறுகாய் அப்பளம்லாம் எடுத்து கடைக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. எல்லாம் விதி. அழாத, தைரியமா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அழாத, அழாதம்மா. இதுல சென்னை நியூஸ் எல்லாம் வராதா? இது கும்பகோணம் எடிஷன்மா. இதுல உள்ளூர் நியூஸ் தான் இருக்கும். அப்போ சென்னை நியூஸ்? அது சென்னை எடிஷன்